டிடிஎஸ்ஸுக்கும் டிசிஎஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிடிஎஸ்னால் என்ன, டிசிஎஸ்னால் என்ன அப்படின்னு. டிடிஎஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசிஎஸ் அப்படின்னா டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்கம் டேக்ஸ்லேயும் இருக்குது, ஜிஎஸ்டி ஆக்ட்லேயுமே இருக்குது. நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸை பற்றியும் டிசிஎஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனி எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்னா உங்களோட சேலரி இன்கமுக்கு டிடிஎஸ்ன்னு ஒன்று டிடெக்ட் பண்ணுவார். ஸோ அவர் டிடெக்ட் பண்ணுறது எல்லாமே டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 அல்லது 7000 எவ்ரி மந்த்து சேலரி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ 1 லட்சத்தில் 5000 டிடிஎஸ் அப்படின்னா 5000 ரெடியூஸ் பண்ணிவிட்டு 95,000 வந்து உங்கள் கைக்கு சேலரியாக வரும். இதுக்கு பேர் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்சஸ்ன்னு பேர். இப்போ அப்போது இந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார், டிடெக்ட் பண்ண அமௌண்ட்டை எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு கவர்மெண்ட்டில் யாரோட பேன் நம்பருக்கு என்னென்ன டிடெக்ட் பண்ணோங்கிறத ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவார். ஸோ அது உங்களோட 26 ஏஎஸில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். 26 ஏஎஸ்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்களோ என்னென்ன இன்கம்லாம் வந்திருக்குங்கிறத 26 ஏஎஸ்ன்னு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் என்ன வேல்யூ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதுக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ வந்து டேக்ஸ் பிடிச்சிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக வந்துடும். அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டிக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதை விட ஜாஸ்தியாக அவங்க டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்டாக கிளைம் பண்ணலாம். இது வந்து டிடிஎஸ். டிசிஎஸ்னால் என்ன சார்? டிசிஎஸ்ங்கிறது வந்து கலெக்ட் அட் சோர்ஸ். அவங்க வந்து உங்ககிட்ட டிடெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்க. இப்போ கார் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வாய்ஸில் டிசிஎஸ் அப்படிங்கிறதையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டிசிஎஸ்ங்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி எப்போல்லாம் நம்ம ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்குகிறோமோ அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணும். இந்த அமௌண்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டிக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் டேக்ஸ் லைபிலிட்டியோட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையுமே நீங்கள் வந்து ரீஃபண்டாக என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்க முடியும். அப்போ டிடிஎஸ்ங்கிறது டிடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டிசிஎஸ்ங்கிறது கலெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பர்டிகுலராக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிலேருந்து அல்லது ஒரு பப்ளிக் செக்டாரோ இல்லை நார்மலாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேயோ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா இந்த டிடிஎஸ் வந்து நாட் ஓன்லி அவங்க சேலரிக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் அவங்களும் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு அகெயின்ஸ்டாக டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்கம் என்னெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் டிடிஎஸ் வரும். அது அந்த இன்கமையும் நீங்கள் என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ணி அதுக்கான டேக்ஸை நீங்கள் கட்டிட்டு பேலன்ஸ் இஃபர்டால் ஜாஸ்தியாக உங்களோட டிடிஎஸ் அமௌண்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீஃபண்டாக கிளைம் பண்ணிக்க முடியும். டிசிஎஸும் அதே போல் தான். ஸோ இது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிடிஎஸ்னால் என்ன, டிசிஎஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாரோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்தவரை தங்கம் வந்து ஒரு யூஸ்லெஸ் அசெட். இந்த உலகத்தில் வந்து அவர்கிட்ட ஏகப்பட்ட தங்கம் இருக்குது, அதனால அவர் பணக்காரர் அப்படின்னு காமிங்க. ஒருத்தர் கூட கிடையாது. அசெட் அப்படின்னு சொன்னதுன்னா இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங், அதுதான் வந்து அசெட். இதை பொறுத்தவரையும் அப்படியே இருக்குது. யூஸ்லெஸ் அசிஸ்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது எனக்கு சடனாக வந்து பசங்க டியூஷன் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, என் பையன் ஒரு ஆக்சிடென்ட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறேன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ உடனே என்கிட்ட பணம் தூக்கி போட்டு யாராலும் கிடையாது. பட் இது கொடுக்க நீங்கள் சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கல் 6 லட்ச ரூபாயை நான் பிளெச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 லட்ச ரூபா உடனே வந்துடும். நீங்கள் தங்கத்துக்காவது போய் கடையில் போய் கொடுத்து வாங்கணும். நான் கிளிக் ஆஃப் த பட்டனில் அடுத்த 10வது நிமிஷத்தில் ஐ கெட் த மணி டு மை அக்கௌண்ட். ஜென்டில்மேன் ஒரு படம், அதில் வந்து செந்தில் சொல்லுவார், பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா. இவன் 8th மட்டும்தான் பாஸ், அவன் 9th பாஸ் ஆகி 10th தான் ஃபெயில் ஆகிருக்கான். ஆனால் பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா. இங்கே வந்து கேரண்டி, அவங்க கேரண்டி கொடுக்கல. கேரண்டி என்ன, இது கேரண்டியே தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல். இந்த நேர்காணலில் 2 எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.